பெண் நிர்வாகி விஜயோட காருக்கு முன்னாடியே வந்து நின்னுட்டு மறிக்கிறாங்க. வழிமறிச்சும் விஜய் வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அங்கேயே தர்ணா போராட்டம்லாம் மேற்கொள்றாங்க. 1 கோடி ரூபாய் வரைக்கும் டிமாண்ட் பண்றாரு அப்படின்றமான செய்திகள்லாம் தொடர்ந்து பார்க்கிறோம். பண நடமாட்டம் இருக்கு அப்படி என்பது ஏற்கனவே ஒரு 2-3 மாதமாக அடிபட்டு கொண்டிருக்கிற விஷயம் தாங்க. யங்ஸ்டர்ஸ் நீங்க பாலிடிக்ஸ்குள்ள கொண்டு வரும்போது இப்படியான வெளிப்படையான போராட்டங்கள், வெளிப்படையான தலைமைக்கு எதிர்ப்பெல்லாம் வரும். ஒரு சீனியர் ஒரு 35 இயர்ஸ் 40 இயர்ஸ் பாலிடிக்ஸ்ல என்னெல்லாமோ பார்த்திருப்பாங்க அவங்க. எல்லாருக்கும் வந்து சீட் ஒன்றும் கிடைச்சிட போறது இல்லை. எம்எல்ஏ சீட்னா வந்து 20 பேர் ட்ரை பண்ணுவாங்க. அந்த 20 பேர்ல ஒரு 15 பேர் நல்லா செலவு பண்ணிட்டே இருப்பாங்க கட்சிக்கு. கடைசியில யாரோ ஒருத்தர் கிடைக்கும். அவர் லோக்கலாலா இல்லாம கூட இருப்பாரு. காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் நிறுத்துங்க திருநெல்வேலியில. அவர் என்ன திருநெல்வேலிக்காரரா? எம்பி தேர்தல்ல அவர் கன்னியாகுமரிக்காரரு. பல காரணங்களுக்காக அவங்க நிறுத்துவாங்க. ஆனா மெச்சூர்டு பொலிட்டீஷியன்ஸ் வந்து வேலை பார்த்துருவாங்க சுத்தி. என்ன காரணம்னா பாலிடிக்ஸ் வேற ஒண்ணுமே கிடையாது அவங்களுக்கு. நாளைக்கு இதே கட்சியில தான் அடுத்தடுத்த பதவிகளை வாங்கணும். இந்த தேர்தலில் வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த தேர்தலில் கிடைக்கும். இப்படியான கால்குலேஷன் ஓடும். ஆனா புதிதாக இளைஞர்களாக இருந்து அரசியலுக்கு வந்து விஜய் கட்சியில நமக்கு போஸ்டிங் இல்லை அப்படின்னா நம்மளோட அரசியல் எதிர்காலமே போய் இல்ல அப்படின்னு உணர்வு வந்துருச்சுன்னா போராட்டங்கள் வரும். அதைத்தான் நேத்து நான் பார்த்தேன். அந்த காரை வழிமறிச்சு கோஷம் போடுறது, தர்ணா பண்றது, இதுக்கெல்லாம் ஒரு அசத்திய துணிச்சல் வேண்டும். அப்போ இதுல என்ன ஆகும்னா அவங்களுக்கு உரிய போஸ்டிங் கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரியான அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க. கட்சிக்குள்ள கண்டிப்பா இருப்பாங்க. விஜய் கட்சியில தெரியுதுங்க.